அனைவருக்குமே வணக்கம். அது சரியா அக்டோபர் 22, 2014 டெல்லியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்து கொண்டு இருந்தவங்க தான் 28 வயது இருந்த மௌமிதா அப்படின்ற இந்த பெண் அன்றைய நாள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, உத்தரகாண்டில் இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக நான் போகிறேன், அங்கே சில ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கணும், அதனால தான் இந்த ட்ரிப்புக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே அந்த அப்பா அம்மாவுக்கு ஷாக் ஆகி, நீ யார் கூட போகிற, தனியாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மௌமிதா இல்லை என்னுடைய ஆண் நண்பரான அபிஜித் அப்படின்ற ஒரு நபரை அழைத்து கொண்டு தான் போகிறேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே மௌமிதாவுடைய அப்பா அம்மாவுக்கு சம்மதம் சொல்வதற்கு மனதே வரல. இருந்தாலும் தன்னுடைய மகள் ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அரை மனதோட சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு உண்டான பர்மிஷன் எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி மௌமிதாவும் தன்னுடைய ஆண் நண்பரை அழைத்து கொண்டே அந்த ட்ரிப்புக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணது ஒரு நாள் மட்டும்தான், அதாவது அக்டோபர் 23 மட்டும்தான். ஆனால் மறுநாள் எப்போதும் போல் தன்னுடைய மகள் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 24 மௌமிதாவுடைய அப்பா வெஸ்ட் பெங்காலில் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் காலை 11 மணி ஆகியுமே தன்னுடைய மகள்கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வராததுனால உடனடியாக தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, ஏதாவது சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அதை பெருசாக எடுத்துக்காமலே விட்டுருந்துருக்காரு. ஆனால் அன்றைய நாள் மதியம் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணும்போது அப்போவும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. இதனால் பதறிப்போன அந்த அப்பா தன்னுடைய மகள் கூட போன ஆண் நண்பரான அபிஜித்துக்கு கால் பண்ணுறாங்க. அவனுடைய மொபைல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால இந்த அப்பாவுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பதட்டம் இந்த இடத்துல எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து மாறி தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணுறது, மகளுடைய ஆண் நண்பருக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2 மணி நேரம் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி ட்ரை பண்ண எல்லா நேரத்துலையுமே சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. பட் தன்னுடைய கணவர் முகம் வாடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மௌமிதாவுடைய அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது, என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒருவேளை ஃபோன் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மாவும் உடனடியாக பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டெல்லிக்கு போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வெஸ்ட் பெங்காலில் இருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் மூலியமாக போயிருந்திருக்காங்க. அங்கேருந்து மறுபடியும் தன்னுடைய மகளுக்கும் அந்த அபிஜித்துக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போவும் அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. இதனால் வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய மகள் தங்கியிருந்த ஏரியா லிமிட்டுக்கு வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை இந்த அப்பா அம்மா பதிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு மௌமிதாவும் அபிஜித்தும் எங்கே தான் போனாங்க? உண்மையிலேயே அவர்கள் சுற்றி பார்க்க தான் போனாங்களா, ஃபோட்டோகிராஃபி தான் எடுக்க போனாங்களா, அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது போயிருந்திருப்பாங்களா? ஒருவேளை அப்படி சுற்றி பார்க்குறதுக்கு போன நபர்களுக்கு வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்குமா? 2014 வட இந்திய முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கு வங்காள மாநிலத்தில் நாடியா மாவட்டத்தில் கிருஷ்ணா தாஸ் மற்றும் காஜல் தாஸ் அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் இந்த மௌமிதா தாஸ். மௌமிதா தாஸோடைய அப்பாவான கிருஷ்ணா தாஸ் ஒரு கவர்மெண்ட் பேங்கில் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருந்திருக்காரு. இந்த மௌமிதாவுக்கு சின்ன வயதில் இருந்து பெயிண்டிங் மேலே எக்கச்சக்கமான ஆர்வம் இருந்ததுனால பள்ளிக்கூடங்களில் நடக்கிற டிராயிங் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கலந்து கொண்டு ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருந்திருக்காங்க. ஆர்ட்ஸ் மேலே இவங்களுக்கு எக்கச்சக்கமான விருப்பம் இருந்ததுனால எம்ஏ ஆர்ட்ஸ் வரைக்கும் இவங்களுடைய படிப்பை முடித்ததுக்கு பிறகு புதிதாக வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லியில் இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்து அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நீண்ட நாட்கள் வேலை தேடினதுக்கு பிறகு தான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இவங்களுக்கு டீச்சராக வேலை கிடச்சிருந்திருக்கு. அப்படி வேலை கிடைச்ச சமயத்தில் தான் கொல்கத்தாவை சேர்ந்த அபிஜித் அப்படின்ற ஒருத்தரும் இதே மாதிரி வேலை தேடி டெல்லிக்கு வந்திருந்திருக்காரு. இவர் டெல்லியில் கம்ப்யூட்டர் டிசைனிங் இன்ஜினியராக இருக்கிறதுனால இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் ஆரம்பத்தில் நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு ஒரு கட்டத்தில் காதலாகவும் மாற ஆரம்பிக்குது.
இந்த மௌமிதாவுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய இயற்கை காடுகளுக்கெல்லாம் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது எல்லாத்தையுமே நிறைய பத்திரிகை நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. ஒரு நாள் இவங்களுடைய ஃபோட்டோஸ் பப்ளிஷ் ஆனதுமே இவங்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் வந்து உடனடியாக தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே அதை காட்டி சந்தோஷப்பட்டிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் வேற ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உத்தரகாண்ட் மாநிலத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய ஆண் நண்பர் கூட அக்டோபர் 22, 2014 வகையில் புறப்பட்டு போயிருந்திருக்காங்க. ஈவினிங் வகையில் டேராடூன் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சுற்றுலா தலத்தெல்லாம் சுற்றி பார்த்து இருந்திருக்காங்க. அதன் பிறகு இரவு நேரத்தில் ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி தங்கி இருந்திருக்காங்க. அதன் பிறகு மறுநாள் விகாஸ் நகர் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு அங்கே உள்ள காட்டு பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்துருக்காங்க. அதை தன்னுடைய அப்பா அம்மா கிட்டலாம் ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் மறுநாள் தன்னுடைய மகள் கால் பண்ணாததை அடுத்து உடனடியாக மௌமிதாவுடைய அப்பா கால் பண்ணி பார்த்துருக்காரு. மகள் காலை எடுக்காததுனால ஆண் நண்பருக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு. அவரும் கால் எடுக்காததுனால பெங்களூரில் படித்து கொண்டிருந்த தன்னுடைய மகனையும் டெல்லிக்கு வர வைத்து இந்த குடும்பத்தார்களும் டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. டெல்லி போலீஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கை சீரியஸாக எடுக்க ஆரம்பித்து உடனடியாக உத்தரகாண்ட் போலீஸ் அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணி அவர்களுடைய உதவியோட அந்த டேராடூன் பகுதிகளில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜோடிகள் உட்டார் டேராடூன் பகுதிகளை சுற்றி பார்த்ததுக்கு பிறகு டேராடூனில் இருந்து 98 கிலோமீட்டர் இருக்கிற சக்கரட்டா அப்படின்ற பகுதியை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. அதே போல தான் அக்டோபர் 24ஆம் தேதி அந்த 2 பேருடைய மொபைல் சிக்னலும் இந்த சக்கரட்டா அப்படின்ற இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. ஆனால் இந்த சக்கரட்டா அப்படின்ற பகுதிக்கு விகாஸ் நகர் அப்படின்ற பகுதியில் இருந்து தான் இந்த 2 பேருமே டாக்ஸி மூலயமா போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு இந்த மௌமிதாவுடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததுல கடைசியாக விகாஸ் நகர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ராஜு அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட தான் இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. போலீஸ் அதிகாரிகள் அந்த ராஜு அப்படின்ற பையனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட விசாரணையெல்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, 23ஆம் தேதி எனக்கு கால் வந்துச்சு சார். அதாவது இந்த பெண்மணி தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அந்த சமயத்தில் மறுநாள் நாங்கள் சக்கரட்டா அப்படின்ற பகுதிக்கு டாக்ஸியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். மறுநாளும் அவங்கள அதே மாதிரி அழைத்து கொண்டு அவங்க சொன்ன இடத்துல நான் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற பணத்தையும் வாங்கி கொண்டு ரிட்டன் என்னுடைய ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. மேற்கொண்டு அவனை பார்க்குறதுக்கு சிம்பிளான பர்சன் மாதிரி தான் இருந்திருக்கான். அதே சமயம் அவன் சொல்றதுல எந்த ஒரு பொய்யும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவனை விசாரணை முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, இறுதியாக அபிஜித்தையும் மௌமிதாவையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். தொடர்ந்து விகாஸ் நகரில் இருக்கிற பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், டெல்லியில் இருக்கிற பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வழக்குக்குள்ளே இன்வால்வ் ஆகி காணாமல் போன மௌமிதா மற்றும் அபிஜித்தை பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அவர்களை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கவே இல்லை. இப்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம் என்னன்னா, கடைசியாக ராஜு அப்படின்ற ஒருத்தனுக்கு தான் கால் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த 2 பேருமே கடைசியாக உயிரோட பார்த்த நபர்னா இந்த ராஜு மட்டும்தான். இதனால் இவங்கிட்ட மறுபடியும் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கஸ்டடியில் எடுத்து மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணபோது இவன் சக்கரட்டா அப்படின்ற பகுதி கிட்ட ட்ராப் பண்ணதாக சொல்லியிருந்திருக்கான். இதனால் இவன் ட்ராப் பண்ண இடத்துக்கு சில போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி அங்கே இருக்கிற கடைகள்லாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கூட்டம் இந்த இடத்துல வரதுனால எங்களுக்கு சரிவர ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் இந்த ராஜுவோடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததில் மௌமிதா மற்றும் அபிஜித்தோடைய மொபைல் சிக்னல் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆனுச்சோ அந்த இடத்துல இவனுடைய மொபைல் சிக்னல் ஆனில் தான் இருந்திருக்கு. இதனால் கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் சில உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்கான். இந்த ராஜு அப்படின்றவன் விகாஸ் நகர் அப்படின்ற பகுதியை தான் சேர்ந்தவன். இவன் போதைக்கு ஓரளவுக்கு தான் அடிமையாக இருந்திருக்கான். இதனால் இவனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது பணம் மட்டும்தான். அங்கே வர டூரிஸ்ட் கிட்ட லாபகமாக பேசி அவங்கள ஏமாற்றி எக்கச்சக்கமான பணம்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிப்பான் அப்படின்னும் சொல்லப்படுது. மேற்கொண்டு இவனுக்குன்னு சொந்தமாக ஒரு காரை வாங்கி அதை டேராடூன், சக்கரட்டா போன்ற பகுதிகளுக்கு இவனே அந்த காரை ஓட்டி செல்வான் அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த ராஜுக்கு அவனுடைய சொந்த கிராமத்தில் 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவனுங்களுடைய பெயர் பப்ளு, குடு, குந்தன். இந்த 3 பேருமே பயங்கரமான போதைக்கு அடிமையான ஆட்கள். மேற்கொண்டு இவங்களுக்கு ஏதாவது பணம் கிடைச்சா கூட அந்த பணத்தில் சரக்கடிக்கலாம் அப்படின்னு தான் இவனுங்க திட்டம் திட்டுவானுங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட தான் இந்த ராஜு சகவாசம் வச்சிருந்திருக்கான். இந்த சமயத்தில் தான் அக்டோபர் 23ஆம் தேதி ராஜுக்கு மௌமிதா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. மௌமிதா ஆக்சுவலாக ஹோட்டல் ரூமில் எனக்கு ஏதாவது டாக்ஸி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுமே ராஜுவோடைய நம்பரை அங்கே ரிசப்ஷனில் இருந்தவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் மறுநாள் இந்த ராஜு கிட்ட இவங்க டாக்ஸி புக் பண்ணி இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவனுடைய டாக்ஸியில் ஏறி போயிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இவங்க 2 பேருமே பேசிக்கிறத வச்சு இவங்க 2 பேரும் பெரிய பணக்காரங்க போல அப்படின்னு நினச்சி இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை அவனுடைய மனதுக்குள்ளேயே தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். மேற்கொண்டு மௌமிதா வச்சிருந்த மொபைல் ஃபோன், ஹேண்ட்பேக், அவங்களுடைய வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காஸ்ட்லியாக இருந்ததுனால கண்டிப்பாக இவன் கொள்ளையடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு இடத்துல சுற்றி பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அந்த இடங்களில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சரக்கு அடித்து கொண்டு இருக்கிற தன்னுடைய நண்பர்களை இவன் மீட் பண்ணி, நான் இந்த 2 பேருமே மான்காடு கிட்ட அழைச்சிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாருமே அங்கே வந்துடுங்க அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுத்துருந்துருக்கான். அதன் பிறகு இவன் லைட்டாக சரக்கு சாப்பிட்டுட்டு ரிட்டன் தன்னுடைய காருக்கு வந்திருக்கான். மறுபக்கம் மௌமிதா மற்றும் அபிஜித் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடித்ததுக்கு பிறகு இவனுடைய காரில் வேற ஒரு இடத்துக்கு அவன் சொல்கிறத நம்பி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. மௌமிதாவும் அபிஜித்தும் இவன் பேசுகிறத அப்படியே நம்பி இருந்திருக்காங்க. இவன் பார்ப்பதற்கு நல்லவன் மாதிரி இருந்ததுனாலையும் நல்லவன் மாதிரி பேசுகிறதுனாலையும் அவன் கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் இவங்க தாராளமாக ஓகே சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவனுக்கு அங்கே இருக்கிற பகுதிகள் எல்லாமே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூட் வழியாகவும் அந்த 2 பேரையுமே அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். தொடர்ந்து எந்தவித பயமும் இல்லாமல் இவர்கள் பயணம் பண்ணி கொண்டே இருக்கிற சமயத்தில் தான் ஒரு காடு பகுதி கிட்ட இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி கிட்ட 3 பேர் இந்த டாக்ஸியை வழி மறைக்கிறாங்க. அந்த சமயத்தில் கார் ஓட்டி கொண்டு இருக்கிற ராஜு மௌமிதா மற்றும் அபிஜித் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த 3 பேருமே என்னுடைய வில்லேஜ் நண்பர்கள் தான், போகிற வழியில் அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ஜோடியம் ராஜுவை ஏற்கனவே நம்பினதுனால சரின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கார் நிப்பாட்டப்படுது. அந்த 3 பேருமே காருக்குள்ளே ஏறி உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கார் மூவிங்கில் இருக்கிற சமயத்திலேயே லோக்கல் லாங்குவேஜில் இவங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மௌமிதாவை பார்த்து, ஆள் பார்க்க சூப்பர் ஃபிகராக இருக்கா, ஆளை அனுபவிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லாங்குவேஜில் பேசிக்கொண்டே வராங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த பெண்ணை மெல்லமாக டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஏதோ தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் உஷாரானதுமே உடனடியாக அபிஜித்தோடைய கழுத்தில் ஒரு கயிறை போட்டு சரசரன்னு நெருக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் அபிஜித் கைகால்கள் எல்லாத்தையுமே உதறிக்கிட்டு இருந்திருக்காரு. மறுபக்கம் மௌமிதாவும் போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அது எதுவுமே பலன் கொடுக்காம போனதுனால இறுதியாக அபிஜித் அதே கார்லேயே இறந்து போயிருந்திருக்காரு. அடுத்த கட்டமாக ஒரு இடத்துல கார் நிப்பாட்டப்பட்டு அபிஜித் கிட்டே இருக்கிற எல்லா உடைமைகளுமே ஆட்டைய போடப்படுது. அதன் பிறகு அவருடைய சடலத்தை யமுனா ஆத்தங்கரையில் தூக்கி போட்டிருந்திருக்கானுங்க. இது முடிந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த கார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரன்னிங்லேயே மௌமிதாவை துடிக்க துடிக்க மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிற கார்லேயே பலாத்காரம் பண்ணியிருந்திருக்கானுங்க. அன்றைய நாள் 4 பேருமே மாற்றி மாற்றி மௌமிதாவை பலாத்காரம் பண்ணி துடிக்க துடிக்க கொலையும் பண்ணிட்டு அபிஜித்தோடைய சடலத்தை எப்படி ஆற்றுல தூக்கி போட்டானுங்களோ அதே மாதிரி யமுனா ஆற்றுல இவங்களுடைய சடலத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதற்கு நடுவில் அந்த சம்பவம் நடந்த இடத்துலையே அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே பிடுங்கி அதில் இருந்த சிம் கார்டு எல்லாத்தையுமே உடச்சி போட்டுருந்துருக்கானுங்க. அபிஜித்தோடைய மொபைல் ஃபோனையும் அதே பண்ணிவிட்டு மொபைல் பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு கொண்டு தான் இவனுங்க வீட்டுக்கே வந்திருந்திருக்கானுங்க. கிடைச்ச ஜொல்லை எடுத்து அதை அடகு வச்சு அன்றைய நாள் பார்ட்டிலாம் கொண்டாடப்பட்டிருந்திருக்கு. மறுநாள் காலையில் அந்த பர்ஸ் மற்றும் மொபைல் ஃபோனை தங்களுடைய தங்கைகள் மற்றும் காதலிகளுக்கெல்லாம் இந்த கேங்கில் இருக்கிற நபர்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருந்திருக்கானுங்க. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் ராஜுக்கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு உடனடியாக அவனுடைய மற்ற 3 நண்பர்களையும் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அவனுங்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இவனுங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க பரிசாக கொடுத்த எல்லா பொருட்களையும் மீட்டெடுத்து அது மௌமிதா மற்றும் அபிஜித்தோடைய உடைமைகள் தான் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. ஐபிசி செக்ஷன் 302, 201 மற்றும் ராபரி வழக்கு பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி இவனுங்களை ஜெயிலையும் தள்ளி இருந்திருக்காங்க. இறுதியாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இவனுங்க 4 பேருக்குமே ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த 4 பேருமே ஜெயிலில் உயிரோட தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சாவு வரும் அப்படிங்கிறத மௌமிதாவுடைய அப்பா அம்மாவும் சரி அபிஜித்தோடைய அப்பா அம்மாவும் சரி கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்குமே போலீஸ் அதிகாரிகள் யமுனா ஆற்றுல நிறைய இடங்களில் தேடி பார்த்ததில் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த 2 பேருடைய சடலம் கிடைக்கவே இல்லை.
நீங்கள் சுற்றுலா தலங்களுக்கு தனியாக பயணம் பண்ணும்போது இந்த ராஜு மாதிரியான கேங் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. முடிந்த அளவுக்கு ஒரு கேங்காக பயணம் பண்ண பாருங்கள். நீங்கள் இந்த ராஜுவோடைய கும்பலுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.